ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டெம்பிள் தான் சேலமில் இருக்கக்கூடிய தாரமங்கலத்துக்கு பக்கத்தில் அணைமேடு அப்படின்ற இடத்துல தாங்க 56 அடி உயரம் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக இந்த இடத்துக்கான வீடியோ ப்ளஸ் ஃபுல் டீட்டெயில் தாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்க வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கோயிலில் கீழே இருந்து மேலே, அதாவது மலை மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி எப்படி இருக்காங்க, இன்னும் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கடையிலேருந்து எப்பயும் போல் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையானது, சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க, வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக 56 அடியில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கம்பீரமாக ராஜ வேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. ஸோ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா அங்கே க்ரௌட் எப்பயுமே எல்லாருடைய டூரிஸ்ட் பிளேஸ்லையும் இருக்குன்ற மாதிரி தான் இங்கேயுமே இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும், அதாவது அவர் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாச்சு பிளேஸ்லேருந்து அவரை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சுவாமிகள் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு காலத்துக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுவாமி சிலையை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் கூட வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அணைமேடில் ரொம்பவே கம்பீரமாக 56 அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ ராஜா விஷயத்தில் காட்சி கொடுக்குறாரு. ரொம்பவே சூப்பராக இருக்காரு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அவரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி சாமி மேலே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப்ஸ்னால் பெருசாலாம் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு 30 படிக்கட்டு தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ படிக்கட்டை ஏறி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம அவருடைய இன்னொரு உருவமும் மேலே வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றா தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி பெருசாலாம் ஸ்டெப்ஸ் இருக்காது, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு ஏறி போய் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் கம்பேக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்னென்னலாம் சிலை வைக்க முடியுமோ அது எல்லாமே அழகாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயம், கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்க்கும் உங்களுக்கான வசதிகள் இருக்குது. 2 வீலர் பார்க்கிங்க்கும் இடம் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையாவே இருக்குன்னு தாராளமாக சொல்லாங்க. ஸோ மேலே நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குடி குடி ஸ்டாச்சுஸ் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கலர் கிரேடோடு சேர்த்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் அவுட்டராக இருக்கிறதுல அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ஹைட் வந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரோடு எல்லாமே தெரியும் கூட சொல்லலாம். மெயினான விஷயம், கோயில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே தான் வந்து இருக்கும். நமக்கு அந்த பக்கம் விசிட் பண்ண போகிற மாதிரி இருக்கவங்களுக்கும் தாராளமாக பார்த்துட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடிக்கு போகிற வழியில் கூட ஏத்தாப்பூரில் முருகன் கோயில் இருக்குது. உலகத்திலே மிகவும் பெருசான முருகர் கோயில்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லாங்க. கோயிலுக்குள்ளே நல்லா சின்ன சின்ன பிளேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த நிழற்குடையெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. கீழே டாப்லேருந்து மேலே கோயிலுக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேற்கூரைகள் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயினான பிளேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் வந்து முருகர் இருப்பார். கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மலை சின்ன ஒரு மலை மாதிரி தான் இந்த பிளேஸ் இருக்கும். இந்த மலைக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது சுற்றியுமே பார்த்திங்கன்னா. ஸோ அதையும் தாண்டி நம்ம உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்த்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே உட்காந்து சாமி கும்பிட்டு பக்தர்கள் உட்காரதுக்கான ஒரு சில பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே வீடியோ வந்து எடுத்திருப்போம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் இன்னும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து நமக்கு வந்து காட்சி அளிச்சிட்டு இருப்பார். பார்க்க ரொம்ப சூப்பராக சைலண்ட்டாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நான் போயிருக்கக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி சண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க ரொம்ப சைலண்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. க்ரௌட் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த இடத்துல போகும்போது. பட் சீசன் டைமில் கண்டிப்பாக அதிகமான கூட்டம் வந்து இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தைப்பூசம் அந்த மாதிரி பெரிய மாதிரி டைமில் போனீங்கன்னா நிறைய க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். முருகர் கோயிலில் கண்டிப்பாக அது இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கூட்டமும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் இருக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் போயிருக்கும்போது காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டைமில் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கூட்டம் வந்து அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் லெஃப்ட் சைடில் நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் மலை மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நான் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ஃபீல்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராகவே தெரியுது அப்படின்னு கூட சொல்லாமல் ரொம்ப காற்று வசதியோட தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நல்லா சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி ஒரு சில வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பராகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு, அதனால் கார் சுட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நார்மலாக இருக்கவங்க சாக்ஸ் போட்டு நடக்கிறவங்க தாராளமாக வந்து நடக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் வந்து கோயிலில் கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட சொன்னாங்க. நான் இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கே வேண்டுதல் வச்சு கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சாங்கியத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது வீடு கட்டணும், இல்லை கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரீசனுக்கு இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அங்கே பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஸோ அங்கே முடிச்சுட்டு கோயிலேருந்து நம்ம கீழே இறங்கணும்னா படிக்கிற வழியாக இப்படி நம்ம கீழே இறங்கிடலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்த வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியாகவும் நம்ம கீழே இறங்கி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது சொல்லலாம் ஆனைமேடு முருகன் கோயில் டெம்பிள். ஸோ கண்டிப்பாக சேலம் சைடு வந்தீங்கன்னாவோ இல்லை சேலம் உள்ளே இருக்கவங்க இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு வந்தவங்க எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.